இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தியும், என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கின்றது. அதை வேலையில், படிப்பில், தூங்குவதில், பயணத்தில், சமைப்பதில், டிவி பார்ப்பதில், போன் பார்ப்பதில், உண்ணுவதில், கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதில் என்பதாய் பல காரியங்களுக்காக செலவிடுகின்றோம் நாம் அல்லவா? எவ்வளவு நேரம் ஆன்ம ஆய்விலும், ஜபத்திலும், ஜபமாலையிலும், துதியிலும், திருப்பாடல்களை சிந்திப்பதிலும் செலவிடுகின்றோம்? யோசித்துப் பாருங்கள். பிறந்த நாள், திருமண நாள், இதையெல்லாம் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். நாம் நம் பிள்ளைகள் ஞானஸ்நானம் வாங்கிய நாள், புது நன்மை, உறுதி பூசுதல் வாங்கிய தேதியை நினைவில் வைத்திருக்கின்றோமா? சற்றே சிந்திப்போம். அந்த திருவருட்சாதனங்களை உங்களுக்கு கொடையாக கொடுத்த இயேசுவுக்கு நன்றி கூறுகின்றோமா? இல்லையே. பாவ சங்கீர்த்தனம் செய்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகின்றது? வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது தியானத்திற்கு சென்று வருகின்றோமா? இல்லையே. இவை அனைத்தையுமே நாம் சவராமல் செய்யும் போது ஆன்ம ஆய்விற்கு அவை நிச்சயம் வழிவகுக்கும். இன்றைய வசனத்தை கேளுங்களேன். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர் என்கிறார் தாவீது. தாவீது தன் நோக்கத்தில் நிலையானவராக இருந்தார். நீங்கள் வாழும் வாழ்க்கை இயேசுவை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை காட்டும். அது இயேசுவின் சித்தத்திற்கு ஏற்றவையாக இருக்கும் பட்சத்தில் இயேசுவும் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பார். யாக்கோபு கூறினார், கடவுள் என்னுடனே இருந்து நான் போகும் வழியில் என்னை காத்து உண்பதற்கு அப்பமும் வஸ்திரமும் கொடுத்ததால் நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை உமக்கு தருவேன் என்றார் யாக்கோபு. அதே போல் செய்தார் யாக்கோபு. அதை கண்ட கடவுளும் யாக்கோபை மேலும் மேலும் ஆசிர்வதித்தார். அதே போல் நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்த்து, இரவு நேரத்தில் ஜெபித்து, உங்கள் உள்ளத்தில் புடமிட்டு பார்த்து, தீமை எதையும் செய்யாமல் ஆண்டவருக்காக வாழ்வதில், பிறருக்காக கொடுப்பதில், திருச்சபையை கட்டி எழுப்புவதில் நோக்கமாயிருந்தால் இயேசுவும் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பாராம். புரிகிறதா? இன்று ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, தாவீதைப் போல, யாக்கோபைப் போல உமது கட்டளைகளை தியானிப்பேன், உமது வழிகளை மதிப்பேன், உமது நியமங்களில் மகிழ்ச்சி அடைவேன். வார்த்தையை மறக்க மாட்டேன். இரவும் பகலும் வார்த்தையை தியானிப்பேன், குடும்ப ஜெபம் செய்வேன். இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அடையும் பலன்கள் பெரிது. செழித்து வாழ்வீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் நினைக்கும்படி நாங்கள் வாழ உதவி புரியும். உமது கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்பா. அந்த பாவம் நிறைந்த உலகில் கட்டுப்பாடோடு என்னால் வாழ முடியவில்லையே என்று நான் கூறாமல், எடுத்த நோக்கத்தில் உறுதியாய் நிற்க, ஜெபத்தில் நிலைக்க வழிகாட்டும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.